டேய் வீரபாக நம்மட்ட வாங்கின பணத்துக்கு கணக்க பிடிக்கணும். இல்லைன்னா அவன் கதையை இன்னைக்கு முடிக்கணும். கூப்பிடுங்க அவனை. அண்ணே கடையும் பூட்டி இருக்கு, வீடும் பூட்டி இருக்குடா. பூட்டி இருந்தா உள்ளதாண்டா இருப்பேன். உடைங்கடா பூட்ட. வாங்கடா உடைப்போம். ஏண்டா வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கமா இல்ல? பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாலித்தனமா தெரியல? ஆமா, என்ன விஷயம்? பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். இவன் சரிப்பட மாட்டான். அவனோட லெஃப்ட் கிட்னி எடுத்துக்கடா. தாமதம். ஏன்? போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனான். அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா. இது ரொம்ப தாமதம். இது எதுக்கு? அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்னமுத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனான். அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க. உனக்கு இலக்குதுல்ல? ஆமா, கொஞ்சம் இளமாத்தா இருக்கு. ஆமா, ஏன்டா அப்படி ஓடுற? பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அறுவாள் எடுத்தா ஓடாம என்ன பண்ணுவாங்க? அப்ப பணத்தை கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? இந்த அத்தான் கொடுத்து தொலைவன்ல. என்ன டேய், ஏன்டா அப்படி வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி சுத்துறீங்க? நில்லுங்கடா. அடிக்கிறான் அடிச்சு போட்டு போய் வேலை வெட்டிய பாருங்க. ஒரு நிமிஷம், எங்க வேணாலும் அடிச்சுக்க, ஆனா பேசல மட்டும் அடிக்காத. ஏன்? பர்சனாலிட்டி போயிரும்ல. இப்ப மட்டும் என்ன வாழுதா? வணக்கங்க. விவரம் தெரியாம தடுக்காத. வாங்கின காசை தரலைங்கிறதுனாலதான் வெட்டுறோம். அவர் வெட்டினா உங்களுக்கு காசு வராது, கேஸ் தான் வரும். நாங்க பாக்காத கேஸா? அப்படி இல்லைங்கய்யா, அவசரப்படாதீங்க. அவர் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணுமோ அதுக்கு நான் கேரண்டிங்க. இவனுக்கு கேரண்டி கொடுக்கறக்கு நீ யாரு? நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். வீரபாகு சார் 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காரு. இன்னும் 20,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கு. மாசம் 2,000 ரூபாய் கட்டினாலும் 10 மாசத்துல 2 லட்சம் ரூபாய் வந்துடும். அப்புறம் அந்த பணத்தை நீங்களே எடுத்துங்க. அப்படியா? அப்ப ஒண்ணு செய்யறேன். இப்பவே 20,000 ரூபாய் மொத்தமா அவங்ககிட்ட கொடுத்துறேன். இவனை வெட்டிக்கலாமா? 2 லட்சம் கிடைச்சிருமா? அந்த பாலிசி வந்திருக்காத. அந்த பாலிசி வரலங்க. நீங்க மாச தவணை கட்டுருங்க. அப்படியா? இந்தாங்க முதல் தவணை 2,000 ரூபாய். இன்னும் 9 மாசம் நானே கட்டிடுறேன். 2 லட்சம் ரூபாய் எனக்கே கொடுத்துருங்க. கண்டுறீங்களா? பத்துமா? டேய் வாங்கடா, டேய் கிளம்புங்க. நல்ல நேரத்துல தெய்வம் மாதிரி என்னை காப்பாத்துறீங்க. ஆனா நீங்க நினைக்கிற வீரபாகு நான் கிடையாது. நான் வர்றேன். என்ன நீங்க நினைக்கிற மாதிரி நானும் எல்ஐசி ஏஜென்ட் கிடையாது. எல்ஐசி கிடையாதா? அப்புறம் என்னை காப்பாத்துறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு முதலாளி. முதலாளியா? அம்மா என்னையா? எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும். என்னது கம்பெனியா? எனக்கு தெரியாத. யோ, நான் வச்சிருக்கிறது கம்பெனி. எவ்வளவு பொருளிய கிளப்பியிருக்கா ஐயா? என்கிட்ட இருக்குது 4 வரைக்கும் 1 கிலோ மைதா வந்தா. அதை வச்சுட்டு கும்போனத்தை பேக்கரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து வேலை கேட்கிற பாரு. போயா முதலாளி, போயா முதலாளி, போயாங்கிறல்ல. நான் தெரியாம தான் கேக்குறேன். அவனுக்கு இங்க வேலை இல்லாம மெட்ராஸ் வந்து பொட்டி தூக்கி சுத்தி தெரியுறா. நீ அங்க இருந்து இங்க வந்து இருக்கிற உயிரை வாங்குற. என்ன நியாயம்? இங்க இருக்கிறோம் அங்க வரலாம், அங்க இருக்கிறோம் இங்க வரக்கூடாது. விளக்கமெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா வேலை கிடையாது. என்ன? வேம்புலி அம்மன் கோவிலுக்கு கூழ் ஊத்துறோம். டொனேஷன் எடு. கூழு குடிக்க வேணா வர்றேன். குடுக்கறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? அதுல ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்குடா கடை நடத்துற? ஏய், என்னடா பாக்குற? முதுகர் பாத்தில என் செல்வாக்க என்னைய போய் நாக்கு குசாம முதலாளிங்க. நான் எங்கேயோ போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். வந்து தேடாத, அட்ரஸ் எழுதிக்க. அவனே ஆளை குட்டி வர்றேங்கிறான். அவன்கிட்ட போய் அட்ரஸ் தர்றேங்கிறான் பார். மாட்னா கணபதி ஐயர் பேக்கரி, கேர் ஆஃப் வீரபாகு. ஏய், நம்பர் எழுதிக்கடா. அப்படியே நம்பரா? 210701. பிபி நம்பரை கொடுத்து பிபி ஏத்துறானே. ஏய், எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நாங்க லாரி நிறைய ஆளு கூட வருவோம். போடா. சூப்பர் அங்கிள். அங்கிள், நீங்க தான் எங்க அப்பா மாதிரி கும்பகோணத்துல பிரமாதமா ஃபைட் பண்ணிருக்கீங்க. எங்க உங்க மசில்ஸ் காட்டுங்க பார்க்கலாம். ஐயோ, அப்பாக்கும் இதே மாதிரி கல்லு மாதிரி இருக்கும் இல்லமா? டேய், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. தேங்க்ஸ். அம்மா, அந்த அங்கிள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிருக்காரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் மட்டும் போதுமா? ஏய் அங்கிள், கொஞ்சம் கீழே வாங்க. எங்க அங்கிள், கொஞ்சம் கண்ணத்தை காட்டுங்க. அங்கிள், எங்க டாடி வரட்டும், உங்களுக்கு பெரிய கிஃப்ட் தரேன். உன் பேர் என்னப்பா? கிரி.
என்னாச்சு அங்கிள்? ஒண்ணும் இல்ல. கிரி வா. வரேம்மா. அப்புறம் மீட் பண்ணலாம். வீரபாக எஸ் உனக்கு போன். ஹலோ, யார் சார் பேசுறது? நான் ஆம்பளே கிடையாதுப்பா. வீணா வந்து ஏமாந்து போத சொன்னா கேளு. இல்ல முதலாளி என்ன ராஸ்கல் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நீ வரவேனா நான் பயந்துருவனா? நீ ஒருத்தனா ஒருத்தன் ஒரு லாரியா கூட ஆளை கூட்டிட்டு வா. அம்புட்டு மேல குடல ஒரு மாலை ஓடுறேன். வாடா வாடா நீ. வாங்கினது பார்த்தானா மறுபடியும் வராங்க. நான் புறப்படுறேன். எது போறியா? எப்பா நீ இருக்கின்ற தைரியம் தான் லாரி கூட வாங்கலாம்னு கமிட் பண்ணிருக்கேன். நீ பாட்டு போறேன்னு இருக்க. இல்ல முதலாளி, நான் இருந்தா உங்களுக்கு நீ பிரச்சனை. இல்லைன்னா தான் எனக்கு பிரச்சனை. இன்னையில இருந்து உனக்கு வேலை கொடுத்தாச்சு. இங்கே இரு முதலாளி. நன்றி முதலாளி. இருக்கட்டும். அப்புறம் இன்னொன்னு ஒன்று கேட்கணும். கேளுங்க. ஒண்ணுமே இல்லாத என் கடைக்கு வேலைக்கு வரணும்னு அடம் பிடிக்கிறியே, அதுக்கு என்ன காரணம்? ஒண்ணுமே இல்லாததுல உருவாக்குறதா ஒரு நல்ல வேலைக்காரனோட திறமை முதலாளி. எப்படி 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 எப்படி? முதல்ல இந்த கடையோட செட்டப்ப மாத்தணும். அதுக்கு பணம் வேணும்ல. வீடு இருக்குல்ல, வீட்டை வச்சு வீட வச்சிர வேண்டியதா? அடமானம். நீ பாட்டுக்கு வந்த ஆடுனே பாடுனே ஊர்க்காரி நினைச்சிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள புந்துருதா? யார் நீ? இந்த குப்பை எல்லாம் யாரு பீரோல வச்சது? புல்ஷிட். கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு உள்ள இருக்க பூரா எடுத்து வெளியே போட்டுக்கிட்டு இருக்க. இது ஏன் பீரோ தெரியுமா? ஹலோ, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பீரோ மட்டும் இல்ல, இந்த பில்டிங், வெளியில இருக்கிற பேக்கரி எல்லாமே எனக்கு தான் சொந்தம். எது? எல்லாமே உனக்கு சொந்தமா? இந்த மாதிரி தான். ஆமா. உன்னை பொம்பளைன்னு பாக்குறீங்க. இல்லன்னா எஸ்ஸுக்கு பசங்க வாய்ப்போ. மரியாதையா நீயா வெளியே போயிரு. அடிச்சி போடா. போடாவா? கேட்டுக்கிட்டே இருக்கல. என்ன நீங்க அடிய பண்ணு போறீங்கல? என்னத்தனா விட்டு இந்த பார். இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? ஏய், இந்த வீட்டை விட்டு உங்க எல்லாரையும் துரத்துறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். எது? என்னைய துரத்துறியா? நான் யார் தெரியுமா? கணபதி ஐயருடைய மச்சான். நான் கணபதி ஐயருடைய பேத்தி. நீ சொல்ற கணபதி ஐயர் வேற, நான் சொல்ற கணபதி ஐயர் வேற. ஏய், ரெண்டும் ஒண்ணுதான். இது எங்க தாத்தா பேர்ல இருக்கிற சொத்து பேத்திக்கு தான் சொந்தம். So all of you go out. வண்டியில எடுத்துப்பா. என் சொந்த வீடு வந்துடுச்சு. இதோ இங்கதான். ஏன்னா உங்க வீட்டு கிரக பிரவேசம், நீங்களே இப்படி லேட்டா வரலாமா? என்ன பேசுற நீங்க? எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் பார்க்க வேண்டாமா? என்ன அழறே? அது இல்லடி, எங்க அப்பா சாகரத்துக்குள்ள எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டி குடி போடணும்னு நினைச்சாரு. அவரால முடியல. அவர் பையன் நானு. கயத்தை கட்டி வாய கட்டி வீரத்தெல்லாம் வாங்கி இந்த வீட்டை வாங்கிட்டேன். நான் முதல்ல இப்ப இந்த வீட்டுக்குள்ள போக போறேன். அது ஆவியா இருந்து எங்க அப்பா பார்த்து சந்தோஷப்படுவாரு. அத நினைச்சு தாண்டி எனக்கு ஆனந்த கண்ணீர். அது சரிண்ணா, இப்படி அழுதுண்டே இருந்தா எப்படி? வாங்க உள்ள போலாம். இன்னும் நல்ல நேரம் வரதுக்கு 3 நிமிஷம் இருக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நீ காட்டின பத்திரம் மாதிரி லட்சக்கணக்கில் அடிச்சு நோட்டீஸ் மாதிரி சம்பளம் பண்ண எனக்கு தெரியும். மாமன் சொத்த மச்சானுக்கு தான் சொந்த. மரியாதையா போயிரு. முதல்ல எனக்கு தாத்தா, அப்புறம் தான் உனக்கு மாமா. வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்கண்ணா. இருடி, இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. என்னத்த விரிக்கிறா? என்ன கடைய போட்டா? முதலாளி பெரிய சர்க்கஸ் காரியா இருப்பா போல இருக்கு. கைவசம் எவ்வளவு பெரிய வித்தை வச்சிருக்கா. ரொம்ப புழக்காத, வாய மூடு. இந்த வார், நான் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் வாய் பேசும். அந்த பொறுமை போச்சு போச்சுன்னா போச்சு போச்சுன்னா போச்சு. அட போயா. நல்ல நேரம் ஆரம்பமாயிடுது. ஓடி அதிர்ஷ்டம் வந்து குதிக்க போகுது. என்னடா இப்படி விழுந்துட்டேன்? எழுந்திருங்கோண்ணா, எழுந்திருங்கோ. என்ன ஏன் முதலாளி, திடீர்னு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள புகுந்து இந்த வீட்டுக்கு நான் தான் சொந்தக்காரின்னு சொல்லுது. அதை கேட்டுக்கு நீங்களும் பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையில சொல்லுங்க, இந்த வீடு யாருது? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். கணபதி ஐயர்னு இருந்தாரு. 2 பேரா? ஒரு ஆளுதான்ப்பா. அவர்கிட்ட எங்க அக்கா காமாட்சி ரொம்ப நாளா வேலை பார்த்துக்கிறா. அப்படி வேலை பார்த்துக்கிற எங்க அக்கால அந்த ஆளு ரொம்ப நாளா வச்சிருக்காருன்னு ஊருக்குள்ள ஒரு புரளி. அதை கேட்டு நான் ஆக்ரோஷப்பட்டு நேரா அவன் வீட்டுக்கு போய் அவன் சட்டையை பிடிச்சு எங்க அக்கால வச்சிருக்கியாடா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அவன் என்ன சொன்னா? அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான். என்ன? உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். ஆனா எங்க அக்கா அப்படி இல்ல. கிளி மூக்கு, எலும்பு சம்பள கலர், சுண்டி விட்டா ரத்தம் வரும். மொத்தத்துல சூப்பர். கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ற கேளு. 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. நான் போய் படுக்கிறேன். இங்கே படு. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? அதை சொல்லிடுவேன்னு பயந்தாப்பா உன்னை இங்க படுக்க சொல்றேன். சரிடா. வீரபாகு, ஏய் வீரபாகு, யாரா அவன்? அடாடாடாடாடாடா, பேக்கரியை டெவலப் பண்ணது போகணும், பண்ணு வேணும், வெண்ணெய் வேணும்னு உசுர வாங்குறாங்க ஐயா. என்னையா? ஏன் உன்கிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே? என்ன மேட்ரு? ஏன் உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டுல நீ பேக்கரி வாங்கிருக்கியா? ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான். அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? ஏன் உண்டா இல்லையான்னு சொல்லி, எனக்கு 1000 வேலை இருக்குல்ல. வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயமா அது? எல்லாரும் வெளிய போங்க, நான் குளிக்கணும். முதலாளி, முதலாளி, முதலாளி. பழைய பில்டிங்ல அப்படி ஓடாத ஓடாதுன்னு உன்னை எத்தனை தடவை முதலாளி, சொல்லிருக்கேன். என்ன அந்த பாம்பே பொண்ணு பன் போடுற தண்ணி தொட்டில குளிக்கிறா. அங்க பாருங்க. இந்த மாதிரி ஒழுங்கா வெளியே வந்துரு, இல்லன்னா நான் உள்ள வந்துருவேன். தைரியம் உள்ள வாடா ஸ்ப்ரிங் தலையா. குளிக்கிறது பிடிக்காதீங்க ஒரே காரணத்துக்காக வெளியே நிக்கிறேன். வந்துரு வெளியே. குளிச்சா மட்டும் வெள்ளையாக போற. நான் வெள்ளை ஆகுறது முக்கியம் இல்லடி, நீ வெளியே வரதா முக்கியம். இது பாரு, உன்னுடைய பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம். ஆனா வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி கலாட்டம் பண்றது சரியில்லை. யோ போயா, நீ என்ன இந்த கருமூஞ்சிக்கு சப்போர்ட்டா? இந்த இடத்தை விட்டு உங்களை துரத்த நான் என்ன வேணா செய்வேன். பண்ணு போற தொட்டில குளிச்சிட்டியா ஜெயலலிதா? டேய், இது என்னோட வீடு, நான் எங்க வேணாலும் குளிப்பேன். சும்மா இல்லடா. எத்தனை டா போறா பாரு இவள. முதலாளி, உன்னால என்ன பண்ண முடியும்? இப்போ ஒண்ணு கெட்டு போல, இப்படியே வீட்டை விட்டு ஓடி போயிரு. ஓ மானத்தை நான் காப்பாத்துறேன். டேய், மானத்தை பத்தி நீ பேசாத. ஓ யோகியதை என்னன்னு எனக்கு தெரியும். என்ன யோகியத கொஞ்சம் சொல்லு பாப்பா. முதலாளி வேண்டாம். அட சும்மா இருப்பா. வேண்டாம் சும்மா இருக்கல. சரி சொல்லுமா. நீ உங்க அக்காவை வச்சுதானே இந்த பேக்கரியை வாங்கி போட்ட. மானம் கிட்ட தானடா நீ. தண்ணியே இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் விட மாட்டேன். விழுந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? மேலேயே கடந்தா எந்திரிக்க முடியலையோ? தண்ணிய புடிங்கிட்டு பேச்சாட பேசுற. இரு, உன்னை நாளைக்கு பாத்துக்கிறேன். சிவா, இங்க இருந்த கடை சாவிங்க. எனக்கு தெரியாது முதலாளி. எல்லா சாவி இருக்கு, அது மட்டும் எப்படி காணாம போகும்? சாவி என்கிட்ட இருக்கு. கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன். மரியாதையை வெளியே போங்க. என்ன தகராறு பண்ணிட்டு இருக்க? இது எனக்கும் வீரபாகுக்கும் உள்ள பிரச்சனை. இதுல நீ தலையிடாத. இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவளை போட்டு தள்ளுறா, உள்ள போயிடுறேன். கேஸ் நீ நடத்து. முதலாளி, கேஸ் ஜெயிக்கல என்ன நான் பாத்துக்கிறேன் முதலாளி. இங்க பாரு, உன் கைய மேல டச் ஆச்சு, ரேப் அட்டெம்ப்ட்னு சொல்லி 7 வருஷம் உள்ள தள்ளிடுவேன். இந்த பூச்சாண்டி எல்லாம் என்கிட்ட காட்டாது. எடியா பாக்கலாம். எடுத்துட்டா? என்னப்பா திடீர்னு ஒய்யுங்கிற? முதலாளி, அந்த பொண்ணு யாரோ ரவுடி கூட போற மாதிரி இருக்கு. அப்பாடா, அப்படியே போய் தொலைட்டும், விட்டு தொலை. என்ன இந்த பொண்ணுதான்? ஓ வாமா, உன் பிரச்சனை என்னன்னு பசங்க சொன்னானுங்க. இந்த கந்து வச்சு கொண்டுட்டு வந்துட்டல, உன் பேக்கரி உனக்கு தான். கடலூர், சிதம்பரம், சீர்காழில இருந்து கும்பகோணம், திருவாரூர், தஞ்சாவூர் வரைக்கும் எல்லா ஏரியாவும் நம்ம கைவசம் தான். உன் பேமெண்ட் எவ்வளோ?
பொதுவா நான் எந்த வேலையை ஒத்துக்கிட்டாலும் ஆம்பளைங்கிட்ட நான் கேட்கற பேமெண்ட்டே வேற. ஆனா உன்ன மாதிரி பொம்பளைங்கிட்ட நான் ஆசைப்படுறதே வேற. என்ன? நீயா பிரியப்பட்டு எது கொடுத்தாலும் சரி. இந்த கை விடுற. நான் யார் தெரியுமா? கந்தோட்டி கோவிந்தா, கடலூர் சிதம்பரம் சீர்காழில இருந்து. தங்கச்சி குடும்பங்க 4 பேர் பாக்குறாங்க, சீக்கிரம் குடும்பங்க. அண்ணே சரி, இதெல்லாம் கண்டுக்கறாடே. ஒரு நிமிஷப்பா. ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடிலடா நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சேர்ப்பாரு. ரேஸ்கல்ஸ். ஹலோ, அண்ணன் வீரபாகு பேசும்போது அங்கடா பேச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியல. அடிக்க நீ வரியா? என்னது பிஸியா இருக்கியா? சரி, நான் அடிச்சு அனுப்பிச்சு விடுறேன், நீ பாத்துக்கா. அனுப்பிச்சு விடுறியா? ஏண்டா கோயிந்தா, என்னடா ரம்ஜானுக்கு பிரியாணி அனுப்புற மாதிரி சொல்ற? வீடு காலி பண்ண வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவியா? அந்த ரவுடி பசங்க கிட்ட போயிருக்கிறியே, ஒண்ணு கிடக்கும் நான் இருந்தா அதான் காப்பாத்த நீ இருக்கியே. எனக்கு வேற வேலை இல்லையா? எப்போ உன்னை காப்பாத்திட்டு இருக்க முடியாது. எப்போ உன்னை காப்பாத்தணும்னா கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத விட பாலம் கிணத்துல விடல. சிவா, உன்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. சொல்லுங்க முதலாளி. நான் இன்னையில இருந்து பிரியா லவ் பண்ண போறேன். பண்ணுங்க முதலாளி. தேங்க் யூ. ஆனா அதுக்கு முக்கியமா 3 தகுதி இருக்கணுமே. அது என்ன 3 தகுதி? 1, நல்ல பர்சனாலிட்டியா இருக்கணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் நல்லா படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. 3வது இது இருக்கணும். இதுன்னா நல்ல வீரம் இருக்கணும் முதலாளி. அது பேர்ல மட்டும் தான் இருக்கு, பாடியில எதிர்பார்க்காத. 4வது நான் தான் 3 தான் இருக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன 4வது? பேசாம இந்த பொண்ணு மறந்துருங்க. சிவா, எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நான் செத்துடுவேன். கல்யாணம் ஆச்சுன்னா அந்த பொண்ணு செத்துருவாளே. முதலாளி, முதல்ல அவளுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூட்ல போங்க. அப்போதானே மேட்டர் கரெக்டாவும். கரெக்ட். அவளுக்கு என்னப்பா பிடிக்கும்? போயா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு. என்ன முதலாளி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாக்ஸிங் கத்துக்கிட்டு இருக்கப்பா. இது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதுக்கு ஏன் மிருதங்க வாசிக்கிட்டு இருக்கீங்க? மிருதங்கம்மா? என்ன என்னப்பா சொல்ற? பாக்ஸிங்னா இப்படி புடிச்சு இப்படி அடிக்கணும். நிறுத்தணும். எப்படி எப்படி எப்படி? நிறுத்து பையன், சொந்த வீடு வந்துருச்சு. முதல்ல அனுமார் மாதிரி நில்லுங்க. அனுமார் மாதிரி? வாயில கை, ஓஹோ, கருத்தை நடு நெத்தில வைங்க. நடுவுல வரமாட்டேங்குதப்பா. வந்துருச்சு. 2 புருவத்தை தூக்குங்க. என்ன அப்படியே நிக்குது? என்னாச்சு முதலாளி? அப்பா ஒண்ணு செய்வோமா? என்ன? ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிறோம். எப்படி? நீ அடிச்சு விடு, நான் பிடிச்சுக்கிறேன். என்னன்னாச்சு? மறுபடியும் என்னன்னாச்சு? ஏன்னா உங்களுக்கு என்ன இப்படி ஆறுது? பெல் பாட்டம் முதலாளி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எத்தனை தடவை என்னுடைய காதலை அவகிட்ட நாகரிகமா சொல்லி பார்த்தேன். அதுக்கு அவன் மசீர மாதிரி தெரியல. அதனால அவளுக்கே தெரியாம அவ கழுத்துல இருந்த தாலியை கட்டி அவங்கள உங்க பொண்டாட்டி ஆக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? திருத்தம். என்ன புருஷனா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். முதலாளி, அவங்களுக்கு கராத்தே தெரியும், அடிச்சு போட்டாங்கன்னா இந்த தாலி என்னை காப்பாத்தும். தாலி பொம்பளைக்கு மட்டும் வேலி இல்லடா, புருஷனுக்கும் வேலி.
தாலி கட்ட பாக்குறியா? வலிக்குதா? இப்போ லைட்டா. முதலாளி எங்க இருக்கீங்க? என்னை அடிச்சிட்டு இல்ல, என் லேபர் வர்றா, என்ன ஆகிறேன்னு மட்டும் பாரு நீ. அப்படிவா வலிக்கு? இது புத்திசாலித்தனம். என்ன நீ போ. ஸ்ப்ரிங் இன்னோட நீ க்ளோஸ். என்னங்க என்னாச்சு? திருட டேய் வீரபாகு வீட்ல திருடு போயினா. டேய் எங்க முதலாளில நேரா வந்து திருட வந்திருக்க. கையா வச்சா உனக்கு பத்தாது. டேய் என்னடா இந்தா வைக்கோ. யாரு இந்த திருட நீ சாவுடா. என்ன உடம்பு இன்னும் சரியாகலையா? அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு ஆஸ்பத்திரியில இருந்து வந்தே. இல்லடி, எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதுக்குள்ள நம்ம அதுல ஒரு அடியாவது எடுத்து வச்சிடணும். யாருக்கிட்ட நான் உங்க வேலையை கட்டுறேன். இருங்க ஆரத்தி எடுத்துட்டு வரேன். ஐயோ வேணாண்டி, அவன் எங்க இருந்தாவது பறந்து வந்துட போறான். அதெல்லாம் ஒண்ணு வரமாட்டான். பாருங்க அவன் பூட்டி கிடக்கு. இனிமே நீ எங்கேயுமே திருட போக கூடாது. சரி சீக்கிரம் வந்துருங்க. ஏன்னா ஐயோ என்ன விட்டு போயிட்டேளா? செத்துட்டானா? அட பாவி, அப்படி என்னடா இவர் உனக்கு துரோகம் பண்ணார்? சொந்தமா ஒரு வீடு வாங்கி குடியேறணும்னு ஆசைப்பட்டார். அது உனக்கு பொறுக்கலையா? சொந்த வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வைக்க விடாம இப்படி அநியாயமா அவரை கொன்னுட்டியே. அவர் உழைச்சுதானே சம்பாதிச்சார். உன்ன மாதிரி அக்கால வச்சு சம்பாதிச்சார். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகல. தாலி கட்டியாவது பொண்டாட்டி ஆக்கலாம் பார்த்தேன், பிரச்சனை ஆகி போச்சு. போற போக்க பார்த்தா இந்த பேக்கரியே என்னை விட்டு போயிரும் போடுக்கடா. பேசாம அவளை ரேப் பண்ணிடுங்க. 7 வருஷம் என்ன உள்ள தள்ளி விட்டு பேக்கரி நீ தள்ளி போலாம் பாக்குறியா? முதலாளி அந்த 14 புள்ள எதிர் வீட்டு பொண்ணை கெடுத்துட்டான். அதுக்காக போலீஸ்ல போட்டு கொடுத்தாங்க. காதும் காது வச்சவளே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணல. நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலையே. அப்ப பேக்கரி மறந்துருக்க. நோ, பேக்கரி என்னை விட்டு போக கூடாது. இதுக்காக இந்த ரேப்ப நான் அட்டெண்ட் பண்றேன். ஆமா, உங்க 2 பேருக்கு மாசம் எவ்வளவு சம்பளம்? 75 ரூபா முதலாளி. அடுத்த மாசம் இருந்து உங்களுக்கு 1 ரூபா கூடடா. பார்த்தேன் ரசித்தேன். டேய், அந்த ஆண்டவனே வந்தாலும் இந்த பேக்கரி அண்ணன் இருந்து பிரிக்க முடியாதுடா. அண்ணே அப்ப நேத்து ராத்திரியில இருந்து அந்த பாம்பே மயில் இந்த கருஞ்சிருத்தைக்கு அடிமை. அப்ப போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சது. ஏகபோகமா முடிஞ்சு. என்ன ஒரே ஒரு குறை, என்ன? கரண்ட் போனனால அவ வெக்கப்படுற அழக அண்ணனால பார்க்க முடியலடா. அண்ணே அண்ணி வராங்க. அண்ணி, ஆஹா, தமிழ்ல எனக்கு இப்போதைக்கு பிடிச்ச வார்த்தை தான்டா. முதலாளி ரொம்ப அமைதியாயிட்டாங்களே. அடங்க அப்படாரி கூட ஆண்மகனுடைய கைப்பட்டாவே அடங்கிருவாடா. இதுலடா பெரிய விஷயம். ராத்திரி சந்தோஷமா இருந்தா பகல்ல காரி துப்புறா. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. எனக்கு இருக்கு பால். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. வர 22ஆம் தேதி பாலம் கட்டுற வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரி, 3 மாசத்துல முடிஞ்சிடும். எப்படியோ நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. நான் எங்கெங்க சாதிச்சேன்? சாதிச்சதெல்லாம் நம்ம கிரி தான். கிரி மட்டும் இல்லன்னா இந்த ஊருக்கு பாலமும் வந்திருக்காது, எங்க குடும்பமும் உயிர் பொழைச்சிருக்காது. என்னமோங்க, நான் வந்த நேரம் 30 வருஷத்து பகை தீர்ந்து போச்சு. இனிமே இந்த ஊருக்கு நல்ல காலம் தான். நீங்க தானே மிஸ்டர் வீரபாகு? கலெக்டர் சார், என் பேரு உங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சா? நேத்து கலெக்டர் மீட்டிங்ல உங்களை பத்தி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணோம். என்ன பத்தியா? கலெக்டர் மீட்டிங்லயா? என்ன சார் பேசுறீங்க? உங்க அக்காவை அடகு வச்சு பேக்கரி வாங்கினீங்களாமே, அந்த வீரபாகு நீங்க தானே? வெரி கிளவர் சாப். அட பாவிகளா, ஒரு மீட்டிங்ல ஏதாவது பேசணும்னு விவசாய இல்ல. சொல்ல மாட்டேன்னு உலகமெல்லாம் அள்ளி தெளிச்சிட்டீடா. ஆஹா, வந்துட்டாளையா, வந்துட்டாளே. யாருமா நீ? நீங்க தானே மிஸ்டர் வீராசாமி? ஆமா, நான் தான். இந்த வீடு என்னது? என்னது? என்னமா சொல்ற? ஆமா பெரியவரே, இது எங்க தாத்தா சொத்து. பத்திரத்தை பாருங்க. ஆரம்பிச்சுட்டாளா? இவன் என்னமா சொல்றா? யார் இவங்க? சொல்லவா? சொல்லுங்க யாருன்னு கேக்குறாங்கல்ல, சொல்ல.